பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 5 verse 24. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை, காணப்படுகிறவைகள் காணப்படாமல் போகும்போது தேவனோடு அவர் உறவில் ஒன்றர நீங்கள் கலப்பீர்கள். காணப்படுகிறவைகள் காணப்படாமல் போகும்போது தேவனோடு நீங்கள் ஒன்றர கலந்து விடுவீர்கள். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஏனோக்கின் வாழ்க்கை ஒரு மிகவும் ஆச்சரியம் மிகுந்த பிரயோஜனமுள்ள வாழ்க்கை. இந்த ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் பூமியிலே இருக்கும் பொழுதே அவன் கர்த்தரோடு நீண்ட நாட்கள் பழக ஆரம்பித்து விட்டான். இந்த கால வேளையிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ரேமா அதுதான். ஆண்டவரும் நீங்களும், ஆண்டவரும் நாமும் ஒன்றரை கலந்துடணும். அவர் வேற, நாம் வேறு அல்ல. அவரும் நாமும் ஒன்றரை கலந்துட்டோன்னா உங்கள் வாழ்வில் மிகுந்த ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதற்கு என்ன பாஸ்டர் செய்யணும்? அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். முதல்ல ஆண்டவரோடு நடங்க. ஏனோக்கு சஞ்சரித்தான். சஞ்சரித்தன் என்றால் he was walking with God. ஆண்டவர் வேகமாக நடந்தால் வேகமாக நடக்கிறான், ஆண்டவர் மெதுவாக நடந்தால் மெதுவாக நடக்கிறான். ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டே அந்த நடையில் அவன் உறுதியாக இருக்கிறான். அதான் வேதமும் சொல்லுகிறது, நீதிமான் தன் நடையை காத்து கொள்ளுகிறான். நீங்கள் போகிற வர இடத்துல, பழகுகிற இடத்துல கர்த்தரோடு எப்போது நடந்துகிட்டே இருங்க. உங்கள் இருதயம் ஆண்டவரோடு நடந்து கொண்டே இருக்கட்டும். அப்படி நீங்கள் நடந்துகிட்டே இருந்தீங்கனாலே போதும், காணப்படுகிறவைகள் காணப்படாமல் போகும். இந்த வேத பகுதி ரொம்ப அருமையாக நமக்கு சொல்லுது. அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் எடுத்துக்கொண்ட பிற்பாடு அவன் காணப்படாமற் போகவில்லை, காணப்படாமற் போனான், பிறகு கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அர்த்தம் என்ன? நம்மில் காணப்படுகிறதான சுயம் மறையும் போது நீங்கள் தேவனோடு கலந்து விடுவீர்கள். நமக்கே நல்லா சில சுயங்கள் தெரியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19 முதல் நாம் வாசிக்கிறோம். 17 காரியங்களை வேதம் நமக்கு சுட்டி காட்டுது. 17 காரியங்கள்: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், பொறாமை, பெருமை, கோபம், புறங்கூறுதல், இப்படி வைராக்கியம்னு சண்டைன்னு சொல்லி 17 காரியங்களை ஒரு லிஸ்ட்டு போடுது வேதம். இந்த 17 காரியங்களும் நீங்கள் ஆண்டவரோடு நடக்க 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 காணாமல் போயிடும். ஒரு காலத்தில் பயங்கரமாக கோவப்படுவீங்க, ஷார்ட் டெம்பர்டாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு நடக்கும்போது அந்த காணப்படுகிற கோபம் காணப்படாமல் போகும், காணப்படுகிற வன்கண் காணப்படாமல் போகும். இதெல்லாம் காணப்படாமல் போகும்போது தான் அடுத்து ஒரு அருமையான காரியம் நடக்கும். நீங்களும் ஆண்டவரும் ஒன்றாய் கலந்து விடுவீர்கள். மாமிசம் ஒளிந்து போக, ஆண்டவர் உங்களோடு கலக்க ஆரம்பிக்க, அது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக மாறும். இது அப்படி ஆச்சரியமாக மாறும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் மாறி நீங்கள் அதுக்கப்புறம் ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுக்க ஆரம்பிப்பீர்கள். இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மீது நடந்து வருகிறார். பேதுருவை பார்த்து சொல்கிறார், வா என் கையை பிடின்றாரு. பேதுரு கையை பிடிக்கிறாரு. நடக்கிறதுக்கு அவருக்கு ஆசை இருக்குது. ஆனால் காணப்படாமல் போக வேண்டிய பயமும் அவிசுவாசமும் திகிலும் அவரை விட்டு போகவில்லையே. ஏன்? அவர் இப்பொழுதுதான் முதன்முறையாக இயேசுவோடு நடக்க போகிறார். இது வரைக்கும் நடக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் நடந்து பழகிட்டார். அதுக்கப்புறம் பேதுருவுடைய எல்லா அவிசுவாசமும் எல்லா மாம்சீக காரியங்களும் ஒழிஞ்சிடுச்சு. அவரும் இயேசுவும் ஒன்றா கலந்துட்டாங்க. இதை தான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், நான் சிறுகவும் அவர் என்னில் பெருகவும். இந்த ஒரு அனுபவம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறைய ருசி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அனுபவம் உங்களை பரலோகம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த காலவெளியில் அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரோடு நடங்க.
காணப்படுகிறவைகள் காணப்படாமல் போகட்டும். நேற்று இருந்த மாம்சீக சுபாவங்கள் இன்று காணப்படாமல் போகட்டும், முற்றிலும் எடுத்துக்கொள்ளப்படட்டும். அது காணப்படாமல் போக போக கர்த்தர் உங்களை எடுத்துக்கொள்வார். நீங்களும் ஆண்டவரும் ஒன்றாக கலந்து விடுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த கிருபையை தருவாராக. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் மாம்சத்தில் இருந்தாலும் ஆவியில் உம்மோட ஒன்றரை கலக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் இதை வாஞ்சிக்கட்டும். இந்த அனுபவம் மிகவும் முக்கியமான அனுபவம் என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மாம்சீக கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் அவைகள் முற்றிலும் எடுபட்டு போக, காணப்படுகிறதான அது காணப்படாமல் போக, உம்மோடு ஒவ்வொரு நாளும் இன்னும் க்ளோஸாக இன்னும் நெருங்கி உடைய பிள்ளைகள் நடக்க 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 பழகிக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஏனோக்கின் அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தருகிறபடியால் கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்னும் மேன்மையானவைகளை உடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்கட்டும். இந்த நாளும் ஒரு மகிழ்ச்சியின் நாளாய் அவர்களுக்கு மாற்றப்பட்டு கொடுக்கப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். உம்மோடு அவர்கள் இணைந்திருக்க இந்த நாளிலும் கர்த்தர் பலன் தருவீராக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.